வணக்கம், நான் உங்க சுபைதா zacs.kitchen.ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fish 65. ஆமாங்க, chicken 65 இல்ல, fish 65 எப்படி செய்யறது பார்த்துட்டு வந்துடலாம். fish 65க்கு தேவையான பொருட்கள்: ஃபிஷ்ஷு, அதாவது மீன். நான் இன்னைக்கு வந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். அதாவது இதை வந்து நகரன்னு சொல்லுவாங்க. இது 1/2 கிலோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா பவுடர். இது வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எலுமிச்சம்பழத்துடைய சாறு, உப்பு சுவைக்கு ஏற்ப 3 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இதில். இப்போது இது நம்ம மீனில் வந்து சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தோடைய சாறு 3 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோடைய சாறு சேர்த்துக்கோங்க. உப்பு, இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலந்து வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஊற வச்சாதான் உள்ள வரைக்கும் உங்களுக்கு உப்பு பிடிக்கும் மீனில். நீங்கள் நார்மலாக மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்கன் 65 மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேங்கியாக, அதாவது ரொம்ப புளிப்பாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து நல்லா சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அதில் மீன் துண்டுகளை போட்டு மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நீங்கள் வந்து அந்த கண்ணோடையும் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். அதுக்காக தான் ஒரு மீன் வந்து உங்களுக்கு சாம்பிள் அந்த கண்ணோடையே வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாம் மண்டே ஃபுல்லாகவே வெட்டியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். அந்த 5 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். மீனை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டினா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா மீனோடைய தோல் கரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளே வந்து மீன் வேகாது. உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த மீனுடைய ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அதனால நல்லா அது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓரமாக கொஞ்சமாக ஒரு 4-5 கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து கார்னிஷிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு fish 65 ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த fish 65 எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்தீங்க இல்லையா? நார்மலாக ஃபிஷ் மசாலாவை தவிர்த்து இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் 65 மசாலா போட்டு fish 65 ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும், நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.